Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. காஞ்சிபுரம் பச்சைய பாசல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான், நடிக்கவே முடியுது, இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான். இந்த படத்துக்கு அப்புறம் சூரிய நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரா நம்ம பார்க்கலாம். இளையராஜாக்கு அப்புறம் நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன், அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான். ஆமாம், நான் 2 நிமிஷம்லாம் பேசலாமா? 1 மணி தான் பேசுகிறேன். பேசுது இடக்கு முடுக்க அதை பேசினா பிரச்சனை ஆயிரும் உனக்கு. இந்த படம் மக்கள் எல்லாரும் பார்க்கணும்னா கூட நிற்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க இந்த இடத்துல. ஏன்னா சினிமா பார்க்க வர்றதே அதை பார்க்கறதுக்கு தான். சினிமாக்கு நிறைய பேர் ஆடுறது, அதாவது இன்னும் என்கிட்ட பேசுகிறாங்க, அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டிங்களே சார், அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார். நான் என்ன போட தான் செய்ய முடியும். இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்னா, நிறைய பல்ட்டி குட்டிக்காரனெல்லாம் அடிச்சாச்சு. யூஸ்வலாக நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த படம் மக்கள் எல்லாரும் பார்க்கணும்னா நான் அவுத்து போட்டு கூட நிற்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க இந்த இடத்துல. ஏன்னா அப்படி தான் உரைக்கும். கை தட்டலாமே கொஞ்சம். ஒரு குத்து டான்ஸு, நேக்கட் டான்ஸ் இங்கே ஆடலான் இருக்கு. இந்த படத்தை பாருங்க அப்படின்னு. நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆவீங்க? அதை எக்ஸ்ட்ரா போஸ்ட் பண்ணி நீங்கள் அப்போ அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம். ஆமாம், நான் 2 நிமிஷம்லாம் பேசலாமா? 1 மணி தான் பேசுகிறேன். பேசுது இடக்கு முடுக்க அதை பேசினா பிரச்சனை ஆயிரும் உனக்கு. நல்ல படம் அப்படின்னாவே நம்ம நண்பர்கள், நம்ம ரசிகர்கள், நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லிடுறாங்க, ஓகே புரிஞ்சிருச்சு. அதாவது பாலாஜி சக்திவேலு, மிஷ்கின், ராமு, வெற்றிமாறன், இவங்களும் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போவோம். ஏன்னா சினிமா பார்க்க வர்றதே அவுத்து போட்டு ஆடுறதை பார்க்கறதுக்கு தான். சினிமாக்கு நிறைய பேர் ஆடுறது, அதாவது இன்னும் என்கிட்ட பேசுகிறாங்க, அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டிங்களே சார், அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார். நான் என்ன போட தான் செய்ய முடியும் ஆக்சுவலாக. ஆனால் நம்ம சமூகத்தில் ஒரு கலைப்படைப்பை மட்டும் வெகுஜன சினிமாவாகவே மட்டுமே பார்க்க பழகிருச்சு. இன்னைக்கு 16 வயதுல எடுத்தா ஓடுமானே டவுட் வந்துருச்சு. என் ஆதங்கத்தை இங்கே கொட்டி தீர்க்கவில்லை. இந்த படத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ நகரத்தில் இருக்கவங்க எல்லாருமே நினச்சிக்கிறாங்க நம்ம எல்லாமே சிட்டி பேஸ்டு. அதை சொல்றாங்க, இது கிராமத்து கதை. ஐயா, இது என் தாயின் கருவறை ஐயா. இந்த படம் என் மகளின் யோனி ஐயா. இந்த படம் பாலசக்தி சொன்னா இந்த மாதிரி படமே பார்த்ததில்லைன்னு. இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போறது இல்லையா? இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போறதில்லை. இந்த படத்துக்கு முன்னாடி என் படைப்புகள், என்னுடைய சினிமா அப்படின்றத நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன், அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா வினோத்தை கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தமிடுறேன். நான் இளையராஜா காலை முத்தமிட்டிருக்கேன். நான் இளையராஜா காலை என்றைக்குமே தொட்டு கும்பிட்டதில்லை. நான் உதட கொண்டு போய் தொடுவேன் ஆக்சுவலாக. 2வது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன் ஆக்சுவலி. ஒரு படத்தை பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக. நான் இப்போ கூட வரும்போது என் தம்பிகிட்ட பேசிக்கினேன். ஒரு படம் நல்ல கதையாக இருக்கணும், என்டர்டெய்னிங்காக இருக்கணும், இப்போ 3வது தேவைப்படுது எக்ஸைட்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த 3மே இந்த படத்தில் இருக்குது. என்ன ஒன்று, நீங்கள் பார்க்குறது உங்கள் பார்வையை வேறு மாதிரி வச்சு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச இந்த ரீசெண்ட் டேஸில் இந்த கதைகளில் நான் இப்போ 2 கதைகள் நான் இந்த 10 வருடத்தில் திரைக்கதையில் படித்த எக்ஸ்ட்ரானரி ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவேன். ஒன்று 3 பில்பர்ட்ஸு, இன்னொன்று கெட் அவுட், ஜோர்டன் பீல்டு. அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்லுவேன். ஏன்னா அது 3மே எப்படின்னா, ஒன்று பிளாக் ஹாரர், இன்னும் ஒரு பெண்ணினுடைய தவிப்பு, தன் மகளை பறி கொடுத்துட்டு ஒரு பெண்ணுடைய தவிப்பு. இந்த படத்தில் ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க. அவ்வளவு சிறந்த மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க. அந்த குடும்பம் பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க மாதிரி தெரியும். எனக்கு ரொம்ப அந்த பெண்ணை விட அந்த குடும்பம் ரொம்ப நல்லதாக தெரிஞ்சுது. வினோத் இந்த கேரக்டருக்கு வேற யாராவது பண்ணியிருந்தா நல்லா இருக்காதோ, நடிச்சிருவாங்களோங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகளாம் நடிக்க வச்சிருக்கான். இந்த படத்தில் 2 காட்சிகள் நான் சொல்லுவேன். பாலாஜி பாதி கதை சொல்லிட்டான் ஆக்சுவலாக.
நான் சொல்ல மாட்டேன். உன்னை அதுக்கு அடிக்கணும். டே பாலாஜி, பாதி கதையை சொல்லிட்டேன். நீ ஆக்சுவலி நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்தில் வந்து ஒரு சேவல் நடிச்சிருக்கு. அதான் முதல்ல பார்த்துருப்பீங்க. சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அந்த சேவலை அவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான். அது முதல் ஷாட்டாக நீங்கள் போட்டிருக்கான், நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது, நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சினிமாவில் வந்து மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 27 வருடத்தில் 2 மொமெண்ட் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு மொமெண்ட் வந்து வெட்டி போட்டவன் இடத்துல வந்து ஒரு கிழவி வந்து பூ போடுறான். 2வது மொமெண்ட் வந்து தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவினுடைய சிகரெட்டை வந்து குடிக்கக்கூடாதுன்னு கஷ்டப்படுறான். இந்த 2 மொமெண்ட்டும் 27 வருஷத்தில். இந்த படத்தில் 60 சீனுமே 60 மொமெண்ட்டாக பண்ணியிருக்கான். இந்த படத்தில் வந்து இயற்கையை அவன் யூஸ் பண்ணது, மனிதர்களுக்கு முன்னால் இயற்கையை அவன் யூஸ் பண்ணது. ஏன்னா கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு போயிடுச்சு. மச்சான் நெக்ஸ்ட் சீன் என்னன்னு போயிருது. ஆக்சுவலாக நண்பர்களே, ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதாசிரியர் தோற்கப்படுவதில்லை, சமூகத்தால் கொலை செய்யப்படுகிறான். ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல கதாசிரியரும் அவ்வளவு பேரன்போட ஒரு சமூகத்துக்கு இந்த கதையை எழுதுனா பீச்சில் ஒரு பங்களா, மிக வசதியான காரு, அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு வந்து சொத்து அப்படின்னு இல்லாம இந்த கதை பண்ணா சமூகத்தின் இதயத்தை கொஞ்சோண்டு தொற்றுலாம் அப்படின்னு வினோத் பண்ணியிருக்கான். இந்த படத்தை வந்து பத்திரிக்கைக்காரங்க எல்லா படங்களுடைய திறப்பு வாசல்களை திறந்து வைக்கிறது பத்திரிக்கைக்காரன் தான். அவங்க படம் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா நல்ல படங்களையும் அவங்க வந்து ஆறத்தழுவி முத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிகையாளர்கள் கோயில் கட்டணும்னு நான் கேட்குறேன். இந்த சமூகம் ஒருவேளை அவன் கொலை செய்து விடலாம். அந்த கொலையிலிருந்து தப்பிக்க வச்சது சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஒரு லீடிங் ஆக்டர், கடுமையான உழைப்பாளி. சிவகார்த்திகேயனால இந்த படத்தில் நடிக்க முடியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு. ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாச்சு. ஆனால் அந்த குழந்தை, அந்த பையன், நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூழாங்கல்ல பார்த்தவொடனே, தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும். சிவகார்த்திகேயனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு. அதுதான் கொட்டுக்காளி. இந்த படத்தில் நடித்தவர்கள், அந்த அனா பென் ஒருத்தி நடிச்சிருக்கா. தெரியல, தமிழில் இருக்க பெண்ணுங்கள்லாம் இப்போல்லாம் நடிக்கவே வரதில்லை நல்ல படங்களுக்கு. சார் எனக்கு 2 பாட்டு இருக்கா, 3 டான்ஸ் இருக்கா, தௌபா தௌபா தௌபான்னு அப்படின்னு ஏதாவது டான்ஸ் ஸ்டெப்பு, ஹூக் ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ தமிழில் பொம்பளைங்களே கிடையாது. அப்போ இங்கேருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு ஆனபெல்னு ஒரு சிறுக்கியை பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலாக ஒரு பேய் அரக்கி. அவள் எத்தனை வார்த்தை பேசியிருக்கான்னா 1.5 வார்த்தை பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு வர பாடிட்டா அதுக்கு அடி, ஒரே அடி சூரி போட்டு ஒரு மணி நேரம் அடி என்ன அடிக்கிறான் போட்டவள. இந்த சமூகம் அப்படித்தானே இருக்குது. ஒரு பெண் பாடக்கூடாதுல்ல. ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். அநேகமாக இந்த வருஷத்தினுடைய நேஷனல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சூரியனுடைய எவல்யூஷன், கேரக்டர் ஆர்க்கு. நான் சினிமாவில் தான் கேரக்டர் ஆர்க் பார்த்துருக்கேன். ஒரு கதையின் கதாநாயகன் ஃபஸ்ட்டு சீனில் வந்து மோசமாக இருப்பான், கடைசி சீனில் ஒரு பெரிய மகானாக இருப்பான். ஃபஸ்ட்டு சீனில் மகானாக இருப்பான், கடைசி சீனில் வந்து கொடுங்கோலனாக மாறிடுவான். இது வந்து கேரக்டர் ஆர்க்கு. இது சினிமாவில் தான், கதைகளில் தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையிலே சூரிக்கு நடந்திருக்கு. ஒரு கமெடியனாக உருவாகி இன்னைக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறியிருக்கான். நான் அன்றைக்கி நைட்டு இரவு உட்காந்து பேசினேன். என்னடா மகனே நீ இப்படி
எங்கடா உனக்கு ஏதாவது அருள்கிருள் வந்துருச்சா, இல்லை காதில் ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசரீரி கேட்டுச்சா, உன் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமாக அப்படியே வெற்றிமாறன், அப்படியே கருடன், அப்படியே ராம், இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான 2 நடிகர்கள் நான் சொல்லுவேன், வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணேன், 67 நாட்கள் ஒர்க் பண்ணேன். ஒரு நாள் கூட எங்கள் 2 பேருக்கு ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படல. அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு மேன்மையாக நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். சூரிய அதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் சூரிய தவிர வேற யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது. சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான், நடிக்கவே முடியாது, இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான். அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்தில் எட்டு போறான். அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்தில் போயிட்டு நான் பயந்துட்டேன், கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போறான்னு பார்க்க ஆசையும் வருது, டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியே மேலே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பார்க்குறான். மனிதர்களே, என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேலே. முதல் சீனை வந்து அவன் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் கேமரா எட்டு போயிட்டு ஒரு அம்மா குளிச்சுட்டு அதை தலையில் தண்ணியை தொளிச்சுட்டு தன் மகள் இப்படி பண்ணிட்டாலே, மகள் இப்படி கோயிலுக்கு போகிறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டு. ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட் ஷாட்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே எடுக்கும் போதே அவன் அதோடைய கான்ஃபிடென்ட்டை சொல்கிறான், நான் என்ன மாதிரி படம் பண்ண போகிறேன், என்ன மாதிரி படத்தை நீங்கள் பார்க்க போகிறேங்கன்றது அவன் பிச் பண்ணுறான். இந்த படத்தை பற்றி இன்னொரு தருணத்தில் நிறைய பேசலாம். ஏன்னா இங்கே வந்து மொத்தமே 4 டேரக்டர்ஸ் தான் வந்திருக்கோம். நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூடாது, நிறைய பேசுவேன், என்னால் பேச முடியும். ஸோ சூரி has given an extraordinary, அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் சூரிய நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரா நம்ம பார்க்கலாம். அது ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவன் மண்ணில இருந்து, அந்த வெறுங்கால்ல இருந்து நான் பார்த்தேன். சூரிய செருப்பு போட்டுக்கான, செருப்பு போடாம அவன் அப்படியே அதுக்குள்ளே ஒரு அதான் சொன்னாங்க, ஏதோ அந்த டீட்டெயில் வந்து கால், அதை வந்து சூரிய சொன்னதான் நல்லது, சூரிய சொன்னதான் அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலி எப்படி அதை நடித்தா அந்த குரலுக்காக நான் அந்த கழுத்தில் இது பண்ணிட்டு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல ஒத்து பார்த்தேன், இந்த இடத்துல கழுத்து நரம்பு வந்து புடைக்குது. ஸோ நடிக்கலை அந்த இடத்துல. He took so much of sincere and truthfulness to exhibit something extraordinary. கேள்விப்பட்டேன் வந்து கூழாங்கல் பார்த்த உடனே சூரி விரட்டி போயிருக்கான். ராம் என்கிட்ட சொன்னான். ஆனால் கிட்டத்தட்ட டெய்லி 2 தடவை ஃபோன் பண்ணி, ராமண்ணா கொஞ்சம் வினோட்ட சொல்லுங்கள், அடுத்த படம் எந்த படமாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன கேரக்டராக நடிக்கிறேன், அதுக்காக சூரிக்கு நம்மலாம் கிளாப் பண்ணுவோம். அதாவது ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை தேடி ஒரு சீனாவும் நான் நடிக்கணும்னு சொன்னான் பாருங்க. அவன் ஒரு பெரிய மேதை தான், அவன் பெரிய மேதை தான் அவன். நண்பர்களே, இந்த படத்தை பற்றி நான் நிறைய சொல்ல முடியும். ஆனால் ஐ எம் நாட் வெரி ஷுவர் ஹவு ஃபார் ஐ கேன் டாக். ஒரு மிகப்பெரிய அனுபவம். இந்த படம் வந்து ஒவ்வொரு குடும்பமும் போய் பாருங்க. அதாவது மோசமான படங்களை சில படங்களை நம்ம பார்க்குறோம், மோசமான காட்சிகளை நம்ம குழந்தைகளை கொண்டு போய் காட்டுறோம். மோசமான படங்களை இந்த இளைஞர்கள் போய் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து ஒரு ஆர்ட், வந்து போர்னோகிராஃபியும் ஒரு ஆர்ட் தான். அது யாரால எடுக்கப்படுறதுன்ற பொறுத்து. ஆனா இந்த படம் இந்த தமிழ் சமுதாயத்தை, எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் தமிழில் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம், அந்த ஏரியா நான் பேச வேணான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இங்கே பொலிட்டிக்கல் படம்ன்றது வந்து வேற வேற கருத்துக்களோட உலாவுது. ஆனால் ரொம்ப அமைதியாக ஒரு பொலிட்டிக்கல் படத்தை, மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபிலிமை வினோத் அசால்ட்டாக எடுத்திருக்கான். நண்பர்களே, நான் மீண்டும் கேட்குறேன், இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். ஒவ்வொரு தடவையும் சினிமா ரசிகர்களால், அந்த தாயுள்ளம் கொண்ட ரசிகர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மகா ஆளுமைகள் தான் பாரதராஜா,
மணிரத்னம், பாக்யராஜ், பாலச்சந்தர், பாலா, வெற்றிமாறன், ராம், பாலாஜி சக்திவேல் இவங்கெல்லாம் மகா உன்னதமான படைப்புகளை கொடுத்து மக்களுடைய அங்கீகாரம் பட்டு நீங்கள் தொட்டில் போட்டு தாளாட்டி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி தங்கத்தில் ஒரு தொட்டில் கட்ட வேண்டிய என் குழந்தை வினோத். கடைசி விவசாயி பார்த்துட்டு வந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். தியேட்டரில் 4 பேர் தான் இருந்தாங்க. ஒரு மகா உன்னதமான படைப்பு அது. அதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஏன் சார் ஃபாஸ்ட்டாக இல்லைன்றாங்க. ஐயா, ஏன் ஒரே நாளில் குழந்தை பிறக்கக்கூடாது? ஏன் இயற்கை 10 மாதம் ஒரு தாயை சுமக்க வச்சுச்சு? ஏன் என்னுடைய பாட்டி மெதுவாக நடந்து போகிறாள்? என் தந்தை இப்போ போன வாரம் இறந்து போனார். கை அப்படியே அவர் அந்த பாடியை குளிப்பாட்டும் போது நான் பார்த்தேன். அப்படி கையெல்லாம் சூம்பி போயிருந்துச்சு. அப்படியே அந்த குளிக்கில் வைக்கும்போது நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மண்ணை அள்ளி போடும்போது அந்த வாய்க்குள்ளே தான் போச்சு. என்னை முத்தம் கொடுத்த, என்னை பார்த்து எப்பொழுதும் புன்னகை புரிந்த அந்த வாய்க்குள்ள அந்த மண்ணு போனதை நான் பார்த்தேன். நான் பார்த்த உலகத்தில் என் வாழ்நாளும் மிக முக்கியமான ஷாட்டாக அதை நான் பார்க்குறேன். நான் சொல்கிறது கொஞ்சம் கூட வெக்கப்படல. அந்த மாதிரி ஒரு 600 ஷாட்டு, 600 ஷாட்டில் மொத்தமே 150 ஷாட் இருக்கும். உண்மையும் தெய்வத்தன்மையும் தாய்மையும் கொண்ட படம் தான் அந்த படம். தயவு செய்து கைவிட்டுறாதீங்க. சும்மாவது போய் பாருங்க. ஒரு சிகரெட் ஒரு சிகரெட் பாக்கெட் எவ்வளோப்பா? சிகரெட் பாக்கெட் இன்னைக்கு கிங்ஸு தெரியாது, நீ அடிக்க மாட்டியா? நீ மனுஷனே கிடையாது. யார் எவ்வளோங்க? எவ்வளோ ஒரு சிகரெட் பாக்கெட்டு? 200 rupeesங்க ஒரு சிகரெட் பாக்கெட்டு. ஒரு சிகரெட் பாக்கெட்டில் 20 சிகரெட் இருக்கா? 10 இருக்கு. 10 நாள் போச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. 10 சிகரெட் கொடுத்தா 10 நாள் போச்சு. நான் சிகரெட் நிப்பாட்டிட்டேன். இப்போ 10 நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ ஒரு குவார்டர் அது 150 ரூபாலேருந்து 200 ரூபாய். அது ஒரு வருஷம் போச்சு. இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம்ல. சாமிக்கு போய் நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறோம், அவ்வளோ உண்டியல் காசு போடுறோம், அவ்வளோ டொனேஷன் கொடுக்குறோம்ல. வினோத் தான் என் சாமி. அவன் எடுத்தது தான் கடவுள். தயவு செய்து போய் பாருங்க. Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. Feel the nature. Ilay Beach Meadows on Kadalur by Taranam Homes.